இன்றைக்கு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு இந்த வசனத்தின்படி என்ன ஞானம் வரணும் அப்படின்னு சொன்னால், யாரிடத்துலையும் ஒரு தேவனுடைய பிள்ளை உதவி கேட்கக்கூடாது என்கிற ஞானம் வரணும். அப்படின்னா நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா, நிறைய பேரிடத்துல டக்குன்னு கை நீட்டிடுறாங்க. சிலர் அது கஷ்டம்தான். ஏன்னா அவங்களுடைய பாடு, அவங்களுடைய பிரச்சனை, அவங்களுடைய தேவை அந்த மாதிரி இருக்குது, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் யாரிடத்துல கை நீட்டுறீங்களோ மதிப்பு இழந்துரும். நம்ம கை நீட்டுறதுக்கு முன்னாடி இருக்கிற மதிப்பு கை நீட்டுனதுக்கு அப்புறம் வரவே வராது. சிலர் ஒரு சிலர் இதை ஹேபிட்டாகவே வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க உதவி கேட்டே பழகிட்டாங்க. எல்லா இடத்துலையும் ஹெல்ப் கேட்பாங்க, வண்டி கேட்பாங்க, கார் கேட்பாங்க, ஏதாவது ஒன்று மற்றவங்கள்ட்ட உதவி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஞானத்துக்குள்ள வாங்க. இன்னொருத்தரிடத்துல உதவி கேட்கறத தயவு செய்து நிறுத்துங்க. நீங்கள் வேண்டாம், உதவி கேட்காதீங்க. உதவி கேட்டால் உங்கள் மதிப்பை நீங்கள் இழந்திருப்பீங்க. ஏன்னா சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். நான் ஆண்டவருக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். நான் மனுஷனிடத்துல போய் உதவிக்காக நான் நிற்க மாட்டேன்னு தீர்மானம் எடுத்தார். வேதத்தில் எந்தெந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் நான் மனுஷங்கள்கிட்ட போய் உதவின்னு நான் நிற்க மாட்டேன், ஏசப்பாவை மட்டும்தான் நான் நோக்கி பார்ப்பேன்னு யாரெல்லாம் தீர்மானம் எடுத்தாங்களோ அத்தனை பேருமே ஆண்டவரிடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுவாங்க. நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், மனுஷன் கொடுத்தா கிள்ளி தான் கொடுப்பான், ஆண்டவர் கொடுத்தா அள்ளி கொடுப்பாரு. மனுஷன் கொடுத்தா கிள்ளி தான் கொடுப்பான், ஆண்டவர் கொடுத்தா அள்ளி கொடுப்பாரு. மனுஷன் கொடுத்தா நாளைக்கு சொல்லி காமிப்பான், ஆண்டவர் கொடுத்தாருன்னா நம்ம தான் ஆண்டவரை பற்றி சொல்லுவோம். அதனால் இன்றைக்கி ஒரு ஞானம் வரட்டும். எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகள் எத்தனையோ தேவை வந்த போதிலும், எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த பரிசுத்தவான்கள் கூட அப்படி தான். அவங்க மனுஷனிடத்தில் உதவின்னு போய் கேட்டு நிற்கவே இல்லை. பர்சனலாக தங்களுடைய விஷயத்துக்காக யாரிடத்துலையும் போய் அவங்க உதவிக்கு நிற்கலை. கர்த்தரே அவர்களுக்கு செஞ்சார். நான் நம்புகிறேன், சொந்தக்காரங்களை உதவி கேட்டு சோர்ந்து போனீங்களா? நண்பர்களை உதவி கேட்டு தர மறுத்தாங்களா? இல்லை, அவங்க தர மறுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு உதவி கேட்டு தரல, இல்லை உங்கள் குடும்பத்துக்கு ஒரு உதவி கேட்டு தரல. ஏன் தரல? கர்த்தரே அதை செய்யணும்னு நினைக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு வாசல் உங்களுக்காக திறக்கும். இப்போ ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்ன அது வரட்டும் ஆண்டவரே, கஞ்சிக்கே நான் வழி இல்லாமல் இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கட்டும், ஆனால் உதவின்னு இன்னொருத்தட்ட போய் கையேந்தாதபடி என்னை ஆசீர்வதிங்கன்னு ஒரு பொருத்தனை எடுங்க. ஆண்டவர் நடத்துவார்.